Samsung Galaxy f62 oneplus Nord 5G இந்த ரெண்டு மொபைல்ல எது பெஸ்ட், எந்த மொபைல் நமக்கு சூட் ஆகும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கம்பேரிசன் போடுறது தான் எனக்கு ஐடியாவே இல்லை, பட் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இது மாதிரி உங்களுக்கு எந்த மொபைலோட கம்பேரிசன் வீடியோவாவது வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். அண்ட் பார்த்து முடிச்ச உடனே இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச்சஸ் பற்றி பார்த்துடலாம். சாம்சங் f62 February 21, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlus Nord July 21, 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். சாம்சங் Galaxy f62 இங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதை அவங்க அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்டடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 9.5mm வருது. அண்ட் வெயிட் 218 கிராம் வருது. இப்போ நம்ம OnePlus Nordோட பில்ட் அண்ட் டிசைனை பற்றி பார்க்கலாம். OnePlus இங்கே சூப்பராகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் ப்ரீமியமாகவே இருக்குது. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் டியூவல் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.2mm வருது. அண்ட் வெயிட் 184 கிராம் வருது. ஸோ உங்களுக்கு ஸ்லிம்மான வெயிட் கம்மியான மொபைல் வேணும்னா OnePlus Nord இங்கே உங்களுக்கு சூட் ஆகும். அது போக பில்டும் இங்கே OnePlus Nordல நல்லாயிருக்கு. ஸோ நான் OnePlus Nordக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். சாம்சங் f62 இங்கே 6.70 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு AMOLED பேனல். பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 90 Hz AMOLED கொடுத்துருந்துருக்கலாம். பட் இவங்க 60 தான் தராங்க. இட்ஸ் ஓகே. ஆனால் இந்த டிஸ்பிளேவை 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேல எந்த வித குறையுமே வைக்க மாட்டாங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டில் மட்டும் இங்கே கை வச்சிருக்காங்க. அதுவே OnePlus Nordனு வரும்போது இவங்க 6.44 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு AMOLED பேனல் தான். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்கே 90 Hz கொடுத்துருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பம்சம். அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட் இங்கே OnePlus Nordல பெட்டராக இருக்குது. ஏன்னா AMOLED ப்ளஸ் 90 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ நான் OnePlus Nordக்கு ஒரு ஸ்டார் தான். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். சாம்சங் f62 இங்கே குவாட் கேமரா செட்டப் ஆஃபர் பண்ணுறாங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 12 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் அண்ட் 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சாரும் தராங்க. அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே OnePlus Nordனு வரும்போது இவங்களும் குவாட் கேமரா செட்டப் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, இது சோனியோட IMX 5800 லென்ஸ். சென்சாரில் நமக்கு OAS இருக்குது. அண்ட் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சாரும் தந்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா டியூவல் செல்ஃபி கேமரா தராங்க. அதாவது 32 மெகாபிக்சல் பிரைமரி செல்ஃபி கேமரா அண்ட் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரியர் கேமராவில் f62ல் 64 மெகாபிக்சல் இருக்குது. பட் OnePlus Nordல 48 மெகாபிக்சல் கேமரா இருந்தாலும் இதில் OAS கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவும் OnePlus Nordல நல்லாவே இருக்குது. ஸோ நான் இங்கே OnePlus Nordக்கு ஒரு ஸ்டார் தரேன். பிகாஸ் OAS இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் டியூவல் செல்ஃபி கேமராவும் இருக்கிறது கூடுதல் சிறப்பம்சம். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதுதான் சாம்சங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. உங்களோட Exynos 9825 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர். பட் இதை மிட் ரேஞ்சில் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது Mali G76 இருக்குது. ஸோ நம்ம எந்தவித ஹெவி கேம்ஸையுமே ஈஸியாக இதில் விளையாடிக்க முடியும். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தாறுமாறாகவே இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இந்த ப்ராசஸரோட AnTuTu ஸ்கோர்னு வரும்போது 4,55,970 என்ற ஸ்கோர் அச்சீவ் பண்ணியிருக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கோர்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். அதுவே OnePlus Nordனு வரும்போது இவங்க Snapdragon 765G கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 620 இருக்குது. இந்த ப்ராசஸர் எந்தவித ஹெவி கேம்ஸையும் மீடியம் செட்டிங்ஸில் நல்லாவே ப்ளே பண்ணும். பட் ஹெவி கிராஃபிக்ஸ்னு போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படும். அண்ட் இந்த ப்ராசஸரோட AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது நமக்கு 3,27,000 பக்கம் வருது. ஸோ Exynos 9825 விட இது கொஞ்சம் கம்மியான ப்ராசஸர் தான். பட் நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது ஒரு 5G ப்ராசஸர். ஸோ நமக்கு இதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். ஏன்னா Nordல 5G சப்போர்ட் இருக்குது. சாம்சங் f62ல நமக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். சாம்சங் எந்தவித குறையுமே வைக்கல. மேசிவ் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர் 25 வாட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அந்த சார்ஜரை பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. எஸ், கரெக்டாக தான் கேட்குறீங்க, பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுவே OnePlus Nordனு வரும்போது இவங்க 4115 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது 30 வாட் வாப் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ சந்தேகமே இல்லாமல் நான் இங்கே சாம்சங்க்கு ஒரு ஸ்டார் தந்துடுறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். சாம்சங்கில் நமக்கு டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. அது போக NFC சப்போர்ட்டும் இருக்குது. OnePlus Nordல நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. அண்ட் SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இல்லை. இது கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்ப்போம். பட் இந்த மொபைலில் இல்லை. ஸோ நாங்கள் சாம்சங்க்கு ஒரு ஸ்டார் தர விரும்புகிறேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம்.
சாம்சங் f62 ஓட 6GB 128GB வேரியன்ட் நமக்கு 24,000 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுவே OnePlus Nordோட 6GB 64GB வேரியன்ட் 25,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது எந்த ஃபோன் வேணாலும் நீங்களே சூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஸ்டார் ரேங்கிங் வைஸ் முடிவு பண்ணாமல் எந்தெந்த செக்மெண்ட்டில் ஸ்டார் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு கேமிங் தான் முக்கியம்னா நீங்கள் சாம்சங் f62 சூஸ் பண்ணலாம். கேமராஸில் OIS ஃபீச்சர் வேணும்னு நினைக்கிறவங்க OnePlus Nord சூஸ் பண்ணலாம். அண்ட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அண்ட் தாறுமாறான பேட்டரி பேக்கப் வேணும்னு நினைக்கிறவங்க சாம்சங் சூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆனில் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock ஒரு வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் 1K ஈஸியாக அடிச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.